வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். உதயநிதி ஸ்டாலின் சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? கலைஞரோட பேரன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எக்ஸி எம்எல்ஏவோட பையன். அதனால சும்மா நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அவர் இப்படி தான் பேசுவார். நிரூபிச்சிட்டாரு பார்த்தீங்களா? சும்மாவா சொல்கிறாங்க கலைஞரோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் புத்தி அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு கேவலமான, எவ்வளோ ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தையை விடுறாங்க. நான் காவிரியை சொல்லலை. அவர் என்னங்க இது பேச்சு மயிறு? உட்காந்துருந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் ஆபாச சொற்கள்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா? நீங்கள் தான் ஒரு நல்ல தலைவர், நல்ல எதிர்க்கட்சி தலைவர். என்ன எதெல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசணுமோ, உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே வன்மம் இருக்கலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமானவும் ஒரு ஆபாச பேச்சும் இங்கே தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். புரியுதா? இதற்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி தான் உட்காந்து பேசுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் இங்கே ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இங்கே எல்லாம் மக்கள், புரியுதா? இங்கே வந்து இங்கே இருக்கிற மக்களே வந்து ஒரு ஏற்கனவே ஒரு முடிவு கட்டிட்டாங்க உங்களுக்கு. நீங்கள் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மொத்தமாக உங்களை முடிச்சு விட்டுருவாங்க. அது தெரியாமல் உட்காந்துருந்துக்கிட்டு ஆபாச பேச்சு, அதுக்கு கீழே இருக்கிற 4 பேர் கை திட்டு வேற. முதியோர் உதவித்தொகை 3000 என்னாச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியாமல் தான் உட்காந்து தமிழ்நாட்டில் உட்காந்து பிடிங்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? டிவிக்கோட ஆட்சி நடந்துட்டு இருக்கடா. அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து 2.5 வருஷத்தில் ஒருத்தங்க கட்சியை ஆரம்பித்து 2.5 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சி மக்கள் மத்தியில் மிகவும் பெரும் வரவேற்பு பெற்று மக்கள் ஆட்சியுடன் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அது தெரியாமல் என்ன ஆச்சு, 4000 ரூபா என்னாச்சு, 2500 என்னாச்சு, நீட் என்னாச்சுடா? நீட்டு தெரியுதா? கேட்குதா? காது கேட்கும்னு நினைக்கிறேன். நீட் என்னாச்சு? ஏண்டா உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்னடா வக்கு இருக்குது? நீங்கள் அப்படி என்னடா பண்ணி கிழிச்சிங்க? என்ன ஆச்சு? 4500 சொல்கிறீங்களா? 1000 ரூபா கொடுத்துட்டு ஓசியில் இந்த 1000 ரூபா வச்சு தான் குடும்பமே நடத்துதுன்னு சொல்லிட்டு உட்காந்து உருட்டுனீங்களே, அது என்னாச்சு? அப்போ 1000 ரூபாவில் ஒரு குடும்பத்தை நடத்திடலாம். அதே மாதிரி பஸ்ஸை ஓசி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொன்னாங்க. பஸ்ஸை நீங்கள் தான் இலவசமாக விட்டீங்க. ஓசி பஸ் நீங்களே என்ன பண்ணுறீங்க? ஓசி பேசுகிற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உட்காந்து பேசினார். அது என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உட்காந்து பேசினாரா? அது என்னாச்சு? ஏண்டா வாய் இருக்குன்னு என்னன்னாலும் பேசினாமடா. உங்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி தானே. நீட்டு வந்தால் நாங்கள் வந்தால் பிடிங்கி தள்ளிடுவாங்க, நீட்டு ரகசியங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நீட்டுக்கு இப்போ நீங்கள் ஒரு போராட்டம் ஒன்று பண்ணி கேவலமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதாவது அங்கே மாணவர்கள் போராடுவாங்க, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இவனு உள்ள போய் உட்காந்துட்டு திமுக தான் இங்கே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவில் நீட்டுக்கு எதிர்ப்பு போராட்டம் நடத்தின மாதிரி உட்காந்து ஒரு நாடகம் பண்ணீங்களே, அது என்னாச்சு? என்னடா கேட்கணும், நிறைய கேட்கலாம்டா உங்ககிட்ட இருந்துட்டு. நீட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலாம், வேங்கவேலு பிரச்சனை என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலாம், கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தாங்களே அவனுங்க, செத்தவனுக்கு காசை மட்டும் கொடுத்துட்டீங்களே, அதை வித்தவனை எவனா பிடிச்சிங்களான்னு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்படி பல கொஸ்டின் உங்கள் மேலேயும் நாங்கள் கேட்கலாம். சரிங்களா? சும்மா வந்து இருந்துக்கிட்டு இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு 2.5 மாதத்தில் உட்காந்து கதை குலைக்கிறத விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் உட்காந்து பாருங்கள். வேறு வேலை தான் உங்களுக்கு கிடையாது, அதான் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்களே. வேறு வேலை இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பார்த்து கிழிச்சிருப்பீங்களா? அப்படின்லாம் பார்த்து கிழிச்ச மாதிரி தான் உட்காந்துட்டு. திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்போ திருட்டு லாட்ரி வித்தாரு, பிளாக் டிக்கெட் வித்தாரு, அதே மாதிரி என்ன சொன்னாங்க, அந்த போதை பொருள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கட்டுக்கதையில் அவுத்து விட்றீங்களே. சீமானவர்களோட சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், பொய்யா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, உங்களுக்கு ஏற்கனவே அப்படி தானே மழுங்கி போயிருக்குது. நீட்டை ஒழிப்ப ரகசியம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரகசியம் எங்ககிட்ட இருக்குது, தலைவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு கிடப்பீங்களே, வாயில் வரதெல்லாம் பொய்யா அடிச்சிட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி உட்காந்துருந்துக்கிட்டு சீமானவர்களோட கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு உருட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஆதாரம் எதனால ஆதாரத்தோட பேசணும், ஆதாரம் இல்லாமல் இங்கே எதுவும் பேசுறது எடுபடாது. 2வது, நீங்கள் இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்களே, இப்போ உங்கள் கதைக்கு வருவோமா? கன்னியாகுமரியில் பாதி மழையே காணுமா? அது என்ன சொல்ல போகிறீங்க? அதே மாதிரி ரோடு சரியான வசதி இல்லையா? நிறைய இடத்துல வந்து நீங்கள் ஆட்சி அமைச்ச காலத்தில் 10 ரூபா வாங்கி என்னமோ பண்ணிக்கலாம், அது என்னாச்சுன்னு தெரில. இப்படி கேட்கணுன்னா இங்கே நிறைய கேட்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு இதை கட்டுறீங்க, அது பேர் என்னது, ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டுறீங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மதிப்பு 60 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 18 லட்ச ரூபான்னு கட்டுறீங்களே. நீங்கள் சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்கிறவன் அவன் சொந்த இடத்துல வீடு கட்டுறது 18 லட்ச ரூபா கொடுத்து வீடை கட்டுறான், 2 மாடிக்கு சூப்பராக கட்டிட்டு போயிடுவான். நீங்கள் என்னென்னா சொத்தோட பஸ் ஸ்டாண்டை கட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு 18
லட்ச ரூபா, ஒரு சின்ன ஒரு குழாய் தண்ணி கோய் கட்டி வச்சுட்டு அதுக்கு 5 லட்ச ரூபா. என்னடா இது உங்களோட புத்தி மயிறு? அதாவது கொஞ்சமாவது திருந்துங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீங்க. இப்போ ஏற்கனவே மக்கள் உங்களுக்கு கொடுத்த பாடத்தை இன்னும் நீங்கள் இருந்துக்கிட்டு திரைக்க வச்சு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இப்போ உட்காந்துருந்து இந்த அமைச்சர்கள்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசாதீங்க. உங்கள் கேபினெட் அமைச்சர் முன்னாடி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட குழியெல்லாம் தோண்டி பார்ப்போமா, தோண்டி பார்த்தோன்னா அவ்வளோ நாரம், அவ்வளோ கேஸ் உங்கள் ஆட்கள் வாங்கியிருக்காங்க. சொல்லணும்னா நம்ம ராசா, அதாவது நம்ம ஆண்டிமுத்து ராஜாவிலேருந்து இப்போ இருக்கிற உங்கள் மேலே கொண்டு ஏகப்பட்டது இருக்குது. இப்படி பேசணும்னா நிறைய நம்மளும் பேச முடியும். அது வேணாம், அங்கே உள்ள என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் இருந்துட்டு பேசலாம். இல்லைனா இன்னும் உங்களுக்கு ஓட்டு குறையும். இன்னும் மக்கள் இந்த ஏற்கனவே தலையில் சேர்ந்தது எப்படி சொல்கிறது, தலையில் ஒரு பெதட்டில் ஒரு தட்டுற மாதிரி தட்டி விட்டாங்க. இன்னும் நீங்கள் அடிபடணும்னா அப்படியே உட்காந்து பேசுங்க. இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் பாஷையில சொன்னதான் அவருக்கு புரியும். ஊரா விட்டு நெய்யில் ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அவர் பாசையில் நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படிங்களா, சரிங்க. ஊரா விட்டு காசால் தான் நீங்கள் 5 வருஷமாக ஆட்சி நடத்தி 15 லட்ச ரூபா கோடி கடன் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு தலையில் கட்டி வச்சுட்டு போயிட்டீங்க. நீங்கள் எந்த ஊரா விட்டு நெய்யில் இருந்துக்கிட்டு இங்கேருந்து என்ன நல்லது செஞ்சு கிழிச்சிங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்கள் பணத்தை எடுத்து நீங்கள் எல்லாருமே செலவு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்களும் ஒரு 5 வருஷமாக நீங்கள் ஆட்சி பண்ணிவிட்டு 15 லட்ச ரூபா கடனை தூக்கி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. நீங்களும் என்னடா நல்ல அரசு கொடுத்தீங்கன்னு உட்காந்து வெளியே பெருமையாக பீத்திட்டு அலைகிறீங்க. ரெண்டாவது சொல்கிறேன், இது நீங்கள் விவசாயிக்கான போராட்டமா, இல்லைனா விஜய் எதிர்ப்பு கூட்டமா, இல்லைனா விஜயை பற்றி ஆபாசமாக பேசுகிற கூட்டமா? இது எனக்கு ஒரு டவுட்டாக தான். எல்லா தோளில் பச்சைக்கலை துண்டு போடுறவங்களாம் எல்லாருமே விவசாயிக்கு ஆதரவு கொடுக்குறான்னு நினச்சிடலாமா? நீங்கள் அப்படி விவசாயிக்கு என்ன பண்ணி கிழிச்சிங்க? அப்படி என்ன பண்ணி நீங்கள் கிழிச்சிட்டீங்க? விவசாயிக்கு ஒன்றா நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க? இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. அதை தான் சொல்ல முடியும். நீங்கள் கேட்டால் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே வராதிங்க. இங்கே எந்த ஒரு இங்கே என்ன அரசு அமைஞ்சாலும் விவசாயிக்கு கரெக்டான வேலை ஏதாவது நடக்குதான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் அதான் நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் இப்போ இது ஒரு எதிர்ப்பு கூட்டம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்கள் மேலேயே பழி தூக்கி போடுறது, விஜய் அவர்கள் மேலேயே உட்காந்து பேசணும். இப்போ நீங்கள் எதனாலும் டிஎம்கே சொல்கிறான்னு சொல்கிறீங்க. அப்படி பார்க்க போனால் உட்காந்து துண்டு சீட்டை கையில் கொடுத்துட்டு அந்த துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு விஜய் எதிர்ப்பு மாறான மாதிரி உட்காந்து போட்டுட்டு இருக்கிறீங்க. அது என்ன பிரச்சனை அதை உட்காந்து பேசலை. அதை விட்டு ஆபாசமாக பேசுறது, அந்த மீனிங்கில் பேசணும்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் பேசுறது, இதெல்லாம் நல்லா இருக்குதா? இது ஒரு எதிர்கட்சி தலைவர் பண்ணுற வேலையை உங்களுக்கு என்னங்க இது பேச்சு மயிறு? உங்களுக்கு உட்காந்துட்டு கேட்டால் நீங்கள் உள்ளே உட்காந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு கொஷின் கேட்டால் வெளியே ஓடிடுறீங்க. அவங்க அங்கே வந்துட்டு அங்கே ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை கொண்டு வந்துட்டு அங்கே ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு அவர் படிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு இதை போடுறீங்க. உங்கள் அரசியல் என்ன அரசியல்னே புரியல. அதாவது டிஎம்கே பாருங்கள், எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோக்கர் கூட்டாங்கடா நீங்கள். மொத்த பேர் டிஎம்கேல இருக்க அத்தனை பேருமே ஜோக்கராக இருக்கிறீங்க. ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்கர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற நீங்களும் ஒரு ஜோக்கர் தனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நல்லா இல்லை. ரெண்டாவது கரெக்டாக பேச கற்றுக்குங்க. எதனால அவங்களோட பர்சனலை பிடிச்சி இழுக்கிறது, பர்சனலை வச்சு பேசுகிறது, இது தப்பாக இருக்குது. அவர் உங்களோட பர்சனலை பிடிச்சி இழுக்கிறாரா, பால்டாயில் குடிச்சாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? எனக்கு புரியல. உங்களை பற்றி ஆல்ரெடி ஒரு நியூஸ் ஒன்று பரவிட்டு இருக்குது. இந்த மாதிரி பால்டாயில் குடிச்சிட்டாங்க, யாருக்காக பால்டாயில் குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நியூஸ் பரவிட்டு இருக்குது. அப்படின்ற நியூஸ் இல்லை, இதுதான் இது பரவி அதிக பேர் பார்த்தியில் பால்டாயில் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பரவிட்டு இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாதுல்ல நமக்கு இங்கே. அப்போ உங்களை யாராவது சம்மந்தப்படுத்தி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோமா? இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரோட பர்சனலை இழுத்து உட்காந்து பேசுகிறதுல உங்களுக்குலாம் என்ன ஒரு அருகதை இருக்குது? அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான புத்திகள் இருக்குது உங்கள் மண்டல ஃபுல்லாக அதான முழுக்க ஓடிட்டு இருக்குது. இப்படி கேவலமாக பேசாதீங்க. இல்லைனா மக்கள் உங்களை ஏற்கனவே தலையில் கொட்டி தான் உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் நிரந்தரமாக உட்கார வச்சுருவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக பேசுங்க. நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.